Hello friends, welcome back to our channel Toppers Education. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பார்த்தோம்னா 12th ஸ்டாண்டர்ட் 12ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் முழு மதிப்பெண் 90க்கு 90 பெறுவதற்கான சில வழிமுறைகளை நம்ம பார்க்கலாம். ஓகேவா? சோ மறக்காம இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த கல்வியாண்டு 2019-20 கல்வியாண்டு புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் முதல் பேட்ச் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பேட்ச் ஒரு பப்ளிக் எக்ஸாம் எழுத போறாங்க 12th ஸ்டூடண்ட்ஸ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் முழு மதிப்பெண் பெறுவதற்கான வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகேவா? சோ இந்த வீடியோவை மறக்காம உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சோ இந்த 90க்கு 90 மதிப்பெண் பெறுவதற்கான என்னென்ன டிப்ஸ் இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்த்தலாம். வீடியோ முழுவதும் பாருங்க. சோ டோட்டலா உங்களுக்கு 12th பாத்தீங்கன்னா 100 மதிப்பெண்கள் தமிழ் எல்லா பாடத்துக்குமே 100 மார்க்ஸ் இருக்கு. அதுல லாங்குவேஜ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல 90 மதிப்பெண் 10 மார்க் இன்டர்னல் மார்க்ஸ் எல்லாருக்குமே கிடைச்சிரும். இந்த 90 மார்க் உண்டான சில டிப்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்தறலாம். சோ நமக்கு தமிழுக்கு உண்டான முதல்ல எந்த ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கினாலும் क्वेश्चन பேட்டர்ன் அப்படிங்கிறது நமக்கு மிக மிக முக்கியம். ஓகேங்களா? அந்த வினாத்தாள் வடிவமைப்பின் படி தான் क्वेश्चन கேட்பாங்க. நமக்கு ப்ளூ பிரிண்ட் இல்ல. ஓகேவா? ஆனா என்ன சொல்லிருக்காங்க அப்படினு பார்த்தோம்னா வினாத்தாள் வடிவமைப்பில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. சரிங்களா? சோ அந்த வகையில பாக்கும்போது அந்த வினாத்தாள் வடிவமைப்பில் பகுதி 1 2 3 4 5 6 7 8 அப்படினு ஒரு 8 பகுதிகள் 8 பார்ட் இருக்கு. பார்ட் 1 எடுத்துட்டீங்கன்னா 6 மார்க் 8 மார்க் இது ரெண்டுமே சேர்த்து உங்களுக்கு 14 1 மார்க்ஸ் வந்துரும். சரிங்களா? அது என்னன்னா இந்த டீடைலா பார்த்தறலாம். அதுக்கு அப்புறம் பகுதி 3ல 14 மார்க்ஸ், பகுதி 4ல 10 மார்க், பகுதி 5 6 7 டோட்டலா 90 மதிப்பெண்கள். இத நம்ம டீடைலா பார்த்தறலாம். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் பகுதி 1ல 6 ஒரு மதிப்பெண் வினாக்கள் இருக்கும். எதல கேட்பாங்க அப்படினா செய்யுள் உரைநடையில இருந்து மட்டும் 6 ஒரு மதிப்பெண் வினாக்கள் இருக்கும். சோ நீங்க அந்த செய்யுள் உரைநடை நீங்க தரவா ப்ரிப்பேர் பண்ணுங்க. புக் பேக் புக் இன்டீரியர்ல இருக்கக்கூடிய எல்லா 1 மார்க்ஸும் இதுவரையில் என்னென்ன क्वेश्चंस ஃபர்ஸ்ட் மீட்டம், குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி, செகண்ட் மீட்டம், அதுக்கு அப்புறம் ரிவிஷன் எக்ஸாம் 1 2 3 அதுக்கு அப்புறம் என்னென்ன மெட்டீரியல் இருக்கோ ஆன்லைன்ல அவேலபிளா இருக்கு. நம்மளே கூட நிறைய வீடியோ போட்டுருக்கோம். என்னென்ன அவேலபிளா இருக்கோ எல்லாத்தையும் ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. சோ இந்த செய்யுள் உரைநடையில இருந்து மட்டும் 6 ஒரு மதிப்பெண் வினாக்கள் கேட்பாங்க. அதுல 6 out of 6 அப்படிங்கிறது ஈஸியா எடுத்துடலாம். அடுத்து பகுதி 2 எடுத்துட்டீங்க அப்படினா 8 ஒரு மதிப்பெண் வினாக்கள் இருக்கும். ஓகேங்களா? அந்த 8 எதில இருந்து கேக்குறாங்க அப்படிங்கறத டீடைலா பிரிச்சு சொல்லிருக்கேன். இலக்கணத்தில இருந்து 2 क्वेश्चन வரும், துணைப்பாடத்தில இருந்து 2, புணர்ச்சியில இருந்து 1 क्वेश्चनும், பகுபத உறுப்பிலக்கணம் இருந்து 1 क्वेश्चனும். சோ டோட்டலா 8 ஒரு மதிப்பெண் வினாக்கள். இந்த 8 ஒரு மதிப்பெண் வினாக்கள் என்பது கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? அது மாறாது. இதுல இருக்கக்கூடிய டாபிக் வைஸ்ல 1 அல்லது 2 கூடலாம் குறையலாம். சரிங்களா? நமக்கு பேட்டர்ன்ல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. பட் ப்ளூ பிரிண்ட் அப்படிங்கிறது ஒண்ணு கிடையாது. சரியா? அதனால இதுல இருக்கக்கூடிய வினாக்கள்ல ஏதாவது 1 2 சேஞ்ச் ஆகும். அதனால இத நல்லா தரவா பாத்துக்கோங்க. சோ இதுக்கு முன்னாடி பார்த்தது டோட்டலா 14 1 மார்க்ஸ் ஆச்சு. அடுத்து பகுதி 3ல क्वेश्चन நம்பர் 15 ல இருந்து 23 வரைக்கும் உங்களுக்கு 2 மார்க் क्वेश्चन 7 2 மார்க் நீங்க அட்டெண்ட் பண்ணனும். 7 2 மார்க்னா 14 ஆச்சு. ஓகேங்களா? அப்போ இதல இலக்கணத்தில இருந்து 2 क्वेश्चन கேட்றுவாங்க. புணர்ச்சியில இருந்து 1 क्वेश्चन, பகுபத உறுப்பிலக்கணத்தில இருந்து 1, மொழித்திறன் பயிற்சியில இருந்து 1. சோ டோட்டலா 9 क्वेश्चन 9ல நீங்க 7 அட்டெண்ட் பண்ண போறீங்க. சரிங்களா? அதல விடைக்கேற்ற வினாவை அமைத்தல் அதுவும் சேர்ந்து வரும். சோ டோட்டலா 7 क्वेश्चन அட்டெண்ட் பண்ண போறீங்க. 14 மார்க் ஆச்சு. சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 9ல நீங்க 7 அட்டெண்ட் பண்ணனும். அடுத்து பகுதி 4. ஓகேங்களா? பார்ட் 4ல நீங்க 5 2 மார்க்ஸ் நீங்க அட்டெண்ட் பண்ணனும். சோ 10 மார்க் ஆச்சு பகுதி 4ல. அந்த பகுதி 4 ரெண்டா பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஆ மற்றும் ஆ. அதுல செய்யுள் குருவினானா 2 மார்க் क्वेश्चन. சரிங்களா? சோ 24 25 26 27 இந்த 4 क्वेश्चनல இருந்து நீங்க 3 அட்டெண்ட் பண்ணனும். 1 சாய்ஸ். ஓகேவா? அடுத்து உரைநடை குருவினால இருந்து 28 29 30 3 क्वेश्चनல இருந்து 2 அட்டெண்ட் பண்ணனும். ஓகேங்களா? இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம். இத நீங்க இந்த பேட்டர்னை வச்சு நீங்க படிச்சீங்கன்னா முழு மதிப்பெண் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்காக தான் இத சொல்லிட்டு இருக்கோம். ஓகேங்களா? சோ வினா எண் 24 25 26 4ல இருந்து 3 அட்டெண்ட் பண்ணனும். இதுல 3ல இருந்து 2 அட்டெண்ட் பண்ணனும். சோ டோட்டலா 5 क्वेश्चन 3 2 5 क्वेश्चन 10 மதிப்பெண்கள் பகுதி 4ல. பகுதி 5 எடுத்துட்டீங்க அப்படினா சிறுவினாக்கள். ஓகேங்களா? இது பாத்தீங்கன்னா 4 மார்க் क्वेश्चन. செய்யுள்ல இருந்து 2 क्वेश्चन அட்டெண்ட் பண்ணனும். உரைநடை சிறுவினால இருந்து 2 क्वेश्चन அட்டெண்ட் பண்ணனும். சோ டோட்டலா 16 மார்க்ஸ் ஆச்சு. சோ செய்யுள நல்லா தரவா படிச்சீங்கன்னா 4 மார்க் क्वेश्चन 2 அட்டெண்ட் பண்ணிடலாம். உரைநடையிலும் 2 அட்டெண்ட் பண்ண முடியும். அடுத்து மிக மிக முக்கியமானது அப்படினு பார்த்தோம்னாக்க பகுதி 6. சரிங்களா?
பார்ட் 6 வந்து பார்த்தீங்கன்னா 6 மார்க் கொஷின் 3 அட்டன் பண்ணணும். செய்யுளிலிருந்து 1, உரைநடையிலிருந்து 1, துணைப்பாடத்திலிருந்து 1. இதில் 2 கொஷின் கொடுத்துட்டு 1 அட்டன் பண்ணுற மாதிரி கேட்பாங்க. செய்யுளில் 2 கொஷின் இருக்கும், அதில் 1 அட்டன் பண்ணணும். உரைநடையில் 2 கொஷின் இருக்கும், அதில் 1. துணைப்பாடத்தில் 2 கொடுத்துட்டு 1 அட்டன் பண்ணணும். ஸோ டோட்டலாக 3 கொஷின் 6 மதிப்பெண்கள், 18 மார்க்ஸு ஈஸியாக எடுத்துடலாம். அடுத்து மிக முக்கியமானது பார்ட் 7. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 மார்க் கொஷின் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதிலேருந்து என்னென்ன டாப்பிக்லேருந்து கேட்பாங்கன்னா இந்த டாப்பிக்லேருந்து தான் கேட்பாங்க. 4 மார்க் கொஷின் அணிகளிலிருந்து கேட்பாங்க. திணை மற்றும் துறை, பாணயம் பாராட்டல், தமிழாக்கம், சான்றோ சித்திரம், மொழியோடு விளையாடு. ஓகேங்களா? விண்ணப்பம்னா இந்த படிவம் பேஸ் பண்ணி வருது. இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுற பேஸில் இருக்கும். நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுனா எப்படி ஃபில் பண்ணுவீங்க அந்த போல். ஓகேங்களா? ஸோ இந்த கொஷின் நல்லா தரவாக பார்த்துக்கோங்க. ஈஸி தான் அது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக பகுதி 8. பகுதி 8ல் வந்து 6 மதிப்பெண்கள் இருக்குது, மனப்பாட பகுதி. இதை வந்து மிஸ் பண்ணாமல் நல்லா தரவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? 4 + 2, அதாவது ஒரு திருக்குறளும் ஒரு மனப்பாட பகுதியிலிருந்து ஒரு கொஷனும் கேட்பாங்க. ஸோ 2 பாடல்கள் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி வரும். ஒன்று வந்து திருக்குறள் கன்ஃபார்மு, இன்னொன்று மனப்பாட பகுதி. சரிங்களா? மொத்தம் 6 மதிப்பெண்கள். இதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களால் ஈஸியாக ஃபுல் மார்க் அப்படிங்கிறத எடுக்க முடியும். அதில் பேப்பர் ப்ரெசன்டேஷன், ஹேண்ட் ரைட்டிங், அடித்தல் திருத்தல் இல்லாமல் எழுதுறது, எழுத்துப்பிழை, சொற்பிழை, எந்த ஒரு பிழையும் கிராமட்டிக்கல் மிஸ்டேக் எதுவும் இல்லாமல் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி அழகாக எழுதுனீங்கன்னா நிச்சயமாக உங்களால் முழு மதிப்பெண் அப்படிங்கிறத எடுக்க முடியும். மறுபடியும் சொல்லிடுறேன், நமக்கு ப்ளூ பிரிண்ட் கிடையாது, ஆனால் கொஸ்டின் பேட்டர்ன் அப்படிங்கிறது கன்ஃபார்ம். சரிங்களா? வினாத்தாள் வடிவமைப்பில் மாற்றம் கிடையாது, நமக்கு ப்ளூ பிரிண்ட் மட்டும்தான் கிடையாது. சரியா? அதனால் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஃபுல் மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.